ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி பொடி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா. 1/4 கிலோ கருப்புளுந்து, 100-150 கொள்ளு. நிறைய போட்டாலும் கொள்ளு ஃப்ளேவர் பொடி மாதிரி இருக்குங்க. அதில் ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும் தான் கொள்ளு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை பொடி, ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, பெருங்காய கட்டிங்க, வரமிளகா ஒரு 20 எடுத்துருக்காங்க. வாங்க என்ன வறுக்க போகலாம். வானொலி சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச 1/4 கிலோ கருப்புளுந்து இதில் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாங்க. அப்போ தான் மணமும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வறுத்தாச்சு. இப்படி இருந்தால் பச்சை வாசம் இல்லாமல் இருக்குங்க. இல்லைன்னா பச்சையாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை எடுத்துக்கலாங்க. கொள்ளு போட்டுக்கலாங்க. அதை வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு காமிக்கிறேங்க. நல்லா வறுத்துடுச்சு. பொரிக்கிற சவுண்டு கேட்குது. இன்னும் இது எடுத்து தட்டில் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இதுக்கு நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாங்க. நெடி வராது. நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இல்லை, எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த 2 கட்டி பெருங்காயத்தை போட்டு சூடு பண்ணிக்கலாங்க. அதோட இந்த 10 பல் பூண்டையும் வதக்கிக்கலாங்க. வதக்கி எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்தாச்சு. இதெல்லாம் ஆற வச்சு இந்த மிக்சியில் போட்டுட்டு காமிக்கிறேங்க. ஆற வச்சுருக்கேன். இது பூண்டு பெருங்காயமும் அதையும் வறுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு காமிக்கிறேங்க. ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டேன். இதில் வறுத்த எள்ளு பார்த்திங்களா, அதில் அப்படியே போட்டுடலாம். இது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, தோசை மேலே பொடி தோசை மாதிரி போட்டு தூவி கூட தோசை விட்டு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.